பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் பரக்கத் நிகா தமிழ் நிகா என டைப் செய்து நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். குறைந்த கட்டணம், பாதுகாப்பான சேவை. இறை அருளால் இனிய வாழ்க்கை துணை அமைய துஆ செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல் ஹக் உம்ரா சர்வீஸ் என்ற நம்முடைய நிறுவனம் சார்பாக மக்களை நபி வழி அடிப்படையில் உம்ராவுக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த ஜியாரா பயணத்துடைய தொகுப்பு தான் இது. இப்போ நாங்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து 32 ஆஜிகளை உம்ராவிற்காக அழைத்துட்டு போக தயாராக இருக்கிறோம். சென்னை விமான நிலையத்தில் எங்களுக்கு காலையில் 11 மணிக்கு விமானம் என்பதால் எல்லா ஆஜிகளையும் ஃபஜர் தொழுகைக்கு இங்கே வர சொல்லியாச்சு. ஆஜிகள் மற்றும் ஆஜிகளை விட வந்த அனைவருக்கும் ரொம்ப தூரம் பயணம் செய்து வந்தனால அவங்களுக்கு லேசாக உணவு வழங்கப்பட்டது. எல்லா ஆஜிகளையும் இப்போ உள்ள எமிக்ரேஷனுக்காக அழைத்து வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ஆஜிகளுக்கும் எமிக்ரேஷன் நல்ல முறையில் முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய லக்கேஜும் உள்ளே போயிடுச்சு. போர்டிங்காக உள்ளே வந்துட்டோம். இப்போ ஃப்ளைட்டு உள்ளே போகிறதுக்காக நம்முடைய ஆஜிகள் காத்திருக்கிறாங்க. எல்லா ஆஜிகளையும் அவங்களுடைய சீட்டில் உட்கார வச்சாச்சு. இது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்பதால் கொழும்புலேருந்து நமக்கு ஜித்தாவுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறோம். நிறைய ஆஜிகள் ஸ்ரீலங்காவில் எஹ்ராம் அணிஞ்சாங்க. சில ஆஜிகள் சென்னை விமான நிலையத்திலே அணிஞ்சிட்டாங்க. சில ஆஜிகள் அவங்களுடைய வீடுகளிலிருந்தே எஹ்ராம் அணிந்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கா கொழும்புலேருந்து விமானம் புறப்பட தயாராக இருக்குது. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. சென்னை டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டு ஜித்தா, இதுதான் நம்ம போகக்கூடிய வே. 2 ஃப்ளைட்லேயும் எங்களுக்கு ஃபுட் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் ஜித்தாவை ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லைட்டிங், இந்த சிட்டி ஜித்தா சிட்டி. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜித்தா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகுது. சில ஏர்லைன்ஸில் ஃபுட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்ளைட்டுடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறனால ஃபுட் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் வாங்குவாங்க. ஸோ நம்முடைய ஆஜிகள் ரொம்ப தூரம் பயணம் செய்து வரனால சென்னை டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டு ஜித்தா 2 ஃப்ளைட்லேயும் ஃபுட் நமக்கு ஆஜிகளுக்கு கொடுக்குற அந்த ஃப்ளைட்டை தான் நாங்கள் புக் பண்ணோம். 2 ஃப்ளைட்லேயும் மாஷா அல்லாஹ் திருப்தியான ஃபுட் தான் கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ட்ரிப்புன்னு இல்லை, எந்த ட்ரிப்புமே நம்மளுடைய சர்வீஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் சீப்பஸ்ட் ஃப்ளைட்டில் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா சீப்பஸ்ட் ஃப்ளைட்டில் கம்ஃபர்டபுளாக நமக்கு இருக்காது. 2 ஃபுட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. லக்கேஜும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல ஏர்லைன்ஸ்லேயே ஃபுட்டாக இருக்கட்டும், லக்கேஜாக இருக்கட்டும், எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் தான் நாங்கள் ஆஜிகளை புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அது எதிர்வரக்கூடிய காலத்திலையும் நடக்கும். இப்போ சென்னை டு ஜித்தா டைரக்ட் ஃப்ளைட் இல்லை, நிப்பாட்டி சில வருடங்கள் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் சென்னை டு ஜித்தாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட்லேயே ஆஜிகளை அழைத்துட்டு போகிறதுக்கான முயற்சிகளையும் செய்வோம். இப்போ அந்த வசதிகள் இல்லாதனால கனெக்டிங் ஃப்ளைட்டில் எது நமக்கு வசதியாக இருக்குதோ அந்த ஃப்ளைட்டை தான் புக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸ்ரீலங்காவிலேருந்து ஜித்தாவுக்கு வர வழியில் கர்னூல் மனாசில் என்ற அந்த மீகாத் எல்லையை கிராஸ் பண்ணும்போதே நம்முடைய ஆஜிகளுக்கு நியத்து வைக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அதனால் ஃப்ளைட் ஆன் த வேயில் இருக்கும் போதே எல்லோரும் நியத்து வச்சுட்டாங்க. இப்போ ஜித்தா ஏர்போர்ட் வந்தாச்சு. இதுதான் ஜித்தா ஏர்போர்ட்டுடைய பிரம்மாண்டமான தோற்றம். ஜித்தா ஏர்போர்ட்டில் எல்லா எமிக்ரேஷனும் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆஜிகள் அனைவரையும் மக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டோம். ஜித்தா வழியாக நாங்கள் இப்போ மக்காவுக்கு போயிட்டுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ புனித நகரமான மக்காவுக்கு சேர்ந்தாச்சு. நம்ம எந்த இடத்துல உம்ராவுக்காக நியத்து வைக்கிறோமோ அங்கேருந்து ஹரம் உள்ள, அதாவது பள்ளிவாசல் உள்ள என்ட்ராகிற வரையும் தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் மக்காவுக்கு வந்தாச்சு. அங்கே மக்காவுக்கு வந்தவுடனே நேராக போய் உம்ரா செய்ய போகிறதில்ல. முதலில் ரூமுக்கு போயிட்டு ரூமில் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அங்கே நைட் டின்னர் ரெடியாக இருக்குது. டின்னரை முடிச்சுட்டு தான் உம்ரா செய்கிற பிளானில் இருக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வந்த உடனே முதல்ல லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு டின்னரை முடிச்சிட்டோம். நாங்கள் ஏன்னா வந்தது நைட்டு 11 மணி. எல்லா ஆஜிகளும் வந்து நீண்ட நேரம் பயணத்தில் வந்து பசியோடு இருந்துருக்குறாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரூமில் லக்கேஜ் வச்சுட்டு இப்போ சாப்பிட்டுட்டோம். இப்போ ரெடியாக வந்து உம்ராவுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம். நம்முடைய உம்ரா சர்வீஸில் சவுத் இந்தியன் ஃபுட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆஜிகள் எல்லாமே டின்னர் முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து உம்ரா செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நபி வழி அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டு இப்போ எல்லாரையும் அரம்க்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ரெண்டாவது அல்லாவே அதிகமாக புகழும் தான் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வேகமாக ஆக்டிவாக நடக்கும். அடுத்த மூன்றாவது வந்து நாங்கள் ருக்னுல் யமானின்னு சொல்லக்கூடிய அஸ்ரல் அஸ்வத் அந்த கல் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த இடத்த மட்டும் கிளாஸ் காபாவுக்கு அருகிலே மீண்டும் ஒரு முறை உம்ரா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தோம். கடுமையான கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் ஆஜிகள் அனைவருமே காபாவை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு காபாவை வந்து தொட வைத்த தருணம் எல்லா ஆஜிகளும் உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பொதுவாக கூட்ட நெரிசலின் போது அஜ்ரல் அஸ்வத் கல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடுவதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்ட நெரிசலில் சச்சரவு செய்யக்கூடாது. ஸோ அந்த சுண்ணாவை அந்த இடத்துல நம்ம சொல்லி கொடுத்துட்டு காபாவை நம்ம தொடலாம். ஏன்னா அஜ்ரல் அஸ்வத் கல்லை பொறுத்த வரையும் நம்ம வந்து கடுமையான கூட்ட நெரிசல் இருக்கும், அதை நம்ம தொட முடியாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் நபி வழி அடிப்படையில் கூட்டிகிட்டு வந்த ஆஜிகள் அனைவரையும் உம்ரா செய்ய வச்சுட்டோம். இப்போ விடிய காலையில் ஆயிடுச்சு, சூரியன் நல்லாவே உதிச்சிருக்கு, கடுமையான வெப்பம். எல்லா ஆஜிகளையும் ரூமில் கூட்டிகிட்டு போய் விட்டாச்சு. நாங்கள் தங்கியிருந்த ரூம் இப்ராஹிம் கலீல் ரோடு, கிளாக் டவர் பேக் சைடு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பில்டிங் தான். நீண்ட தூர பயணம், எல்லா ஆஜிகளும் ரொம்ப களைப்பாக இருக்கிறாங்க. மேலும் உம்ரா செய்த களைப்பு, விடிய விடிய முழிச்சிருந்தாங்க. ஏன்னா 2 நாளாக வந்து யாரும் சரியாக தூங்கலை. நல்ல காலையில் உம்ரா செஞ்சுட்டு எல்லா ஆஜிகளும் ஓய்வு எடுத்துகிட்டு இப்போ மதிய உணவுக்காக வந்திருக்கிறாங்க. மதியம் ஆஜிகளுக்காக நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய உணவு இது. நம்ம இடத்துல வந்து வரக்கூடிய ஆஜிகளுக்கு நல்ல சிறந்த உணவு தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். மக்காவில் முதல் நாள் ஆஜிகளுக்கு உம்ரா செய்ய வச்சோம். மறுநாள் வந்து எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்தோம். 3வது நாள் மக்காவுடைய லோக்கல் ஜியாரா, அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய சில வரலாற்று இடங்களுக்கு ஆஜிகளை அழைத்து போவதற்காக இந்த பேருந்து வந்திருக்கு. மக்கா ஜியாராவில் நாங்கள் முதலாவதாக அழைத்துட்டு போன இடம் ஜபல் சவுர், சவுரு மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலை மேலே ஒரு குகை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகும்போது 3 நாட்கள் இந்த குகையில் மறைந்திருந்தாங்க. அந்த மலையுடைய அடிவாரத்தில் போய் அந்த வரலாற்றை எடுத்து சொல்லிட்டு 2வதாக வந்த இடம்தான் அரஃபா பெருவெளி, அரஃபா மைதானம். அரஃபா பெருவெளியிலும் அதனுடைய வரலாற்று எடுத்து சொல்லப்பட்டது. காலையில் வருவாங்க, மினாவில் முஸ்தலிஃபாவில் மினாலேருந்து வருவாங்க. நுகர் அசர் மஹரிப் வரையும் இங்கே இருப்பாங்க. அந்த மஹரிப்பிலிருந்து அந்த அசர் அந்த சூரியன் மறைகிற வரையும் அதிகமாக துவா கேட்டாங்க. இதுதான் கிப்லா. இந்த பக்கம் பாருங்க, அங்கே தான் காபா இருக்கு. கிப்லா இந்த பக்கம் இருக்கு, நல்லா பார்த்துங்க. கிப்லா அந்த பக்கம் இருக்கு. உங்களுடைய தேவை மறுமை வெற்றிக்காக துவா கேட்டுங்க. அரஃபாலிருந்து அடுத்தபடியாக நம்முடைய ஆஜிகளை மினா முஸ்தலிஃபாவுக்கு அழைத்துட்டு போனோம். இது எல்லாமே வந்து மினா தான். முஸ்தலிஃபால பிறகு 10 நீங்க வந்து கிளம்பி வராங்கல்ல, இங்க வந்துட்டு ஷைத்தானுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல வந்து ஜமராத், ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடம். ஒரு கூம்பு இடத்துல ஒரு இடம் தெரியுதா, சின்ன ஒரு கூம்பு தெரியுதா பாருங்க, லெஃப்ட்ல என் கையை பாருங்க. அந்த இடத்துல, அந்த இடத்துல தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுத்து பலியிடுவதற்காக கூட்டிட்டு போனாங்க. அந்த மலையின் மேலதான். அங்கதான் சைத்தான் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறான், அங்க வர வரையும் சைத்தான் வந்து அவங்களுக்கு வந்து பல இடங்களை கொடுக்குறான். இந்த இடத்துலதான் அவங்க அறுத்து பலியிடுவதற்காக அவங்க மகனை அழைத்துட்டு போனாங்க. அந்த அடையாளம் தெரியுதா, ஒரு கூம்பு மாதிரி ஒரு சின்ன மினாரா தெரியுது பாருங்க அந்த மலையில. அந்த இடம் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவதற்காக கொண்டு வந்த இடம். அங்கிருந்து அடுத்ததாக ஜொரைனா என்ற அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். இது ஒரு மீகாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கிருந்து ஒரு உம்ரா செஞ்சுருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அருகாமையில் தான் உனைன் யுத்தம் நடந்தது. மக்கா வெற்றியை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் இடைஞ்சலாக இருந்த சிறு கூட்டம் இந்த இடத்துல ஒன்று சேர்றாங்க. அவங்களை எதிர்த்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனைன் என்ற இந்த இடத்துல யுத்தம் செய்கிறாங்க. நிறைய ஆஜிகள் 2வதாக இன்னொரு உம்ரா செய்யணும்னு விருப்பப்பட்டாங்க. இது ஒரு மீகாத் என்பதால் இங்கிருந்து நம்முடைய ஆஜிகள் நிறைய பேர் வந்து
இரண்டாவது முறை குளித்துவிட்டு எஹ்ராம் அணிந்துட்டு உம்ராவுக்காக தயாராகிறதுக்கு உள்ளே போயிருக்கிறாங்க. ஜுரைனா என்ற இடத்துல நம்முடைய ஆஜிகள் நிறைய பேர் இரண்டாவது உம்ராவுக்காக தயாராகிட்டாங்க. அவர்கள் அனைவரையும் நேராக நம்முடைய ஹோட்டலுக்கு அழைத்துட்டு மதிய உணவு பரிமாறப்பட்டது. நம்முடைய ஆஜிமார்கள் மக்காவோட ஜியாராவில் நிறைய வரலாற்று இடங்களை ஆதாரபூர்வமாக தெரிந்து கொண்டார்கள். மாஷா அல்லாஹ், அன்றைய தினம் மக்காவில் மழை பொழிந்தது. மழையோடு நிறைய ஆஜிமார்கள் உம்ரா செஞ்சுருக்கிறாங்க, உள்ள தவாப் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மழை பெய்யக்கூடிய அந்த தருணத்தில் காபாவை பார்த்துருக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லோரும் மழை பொழியக்கூடிய அந்த நேரத்தில் காபாவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. எங்கள் அனைவருக்குமே அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் நம்முடைய ஆஜிகள் அனைவரையும் தாயிஃப் ஜியாராக்காக அழைத்துட்டு போயிட்டுருக்கோம். தாயிஃபுக்கு அழைத்துட்டு போகக்கூடிய வழியில் ஜித்தா மக்கா எல்லையில் இருக்கக்கூடிய அல் அமூதி மியூசியம், இங்கே நம்முடைய ஆஜிகள் அனைவரையும் அழைத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த மியூசியமில் ரொம்ப பழமையான பொருட்கள், அரபுகளுடைய கலாச்சாரம், காபத்துல்லாவில் பயன்படுத்திய பொருட்கள் என ஏராளமான விஷயங்கள் உள்ளே இருக்குது. மக்கா நுழைவாயில் இருக்கக்கூடிய அல் அமூதி மியூசியத்துக்கு நம்முடைய ஆஜிகளை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பழமை காலத்து பொருட்கள், மக்காவில் பயன்படுத்திய ஏராளமான பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. இது ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த இடங்களுக்கான ஒரு ஆதாரம், அத்தாட்சியாக இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்லாம் நமது ஊர்களில் பார்க்க முடியாது. மக்காவுக்கு வரக்கூடிய ஆட்சிகளுக்கு இது போன்ற இடங்களை காமிக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். காபாவில் பொருத்தப்படுறாங்களா கிஸ்வா, காபாவில் அந்த பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய துணிகளில் பயன்படுத்தப்படும் இதுதான். இது என்ன பண்ணாங்க, முன்னாடி வச்சு வச்சுருவாங்க. ஹஜ்ரல் அஸ்வதுடைய ஷீல்டு கல். இப்போ நம்ம பார்க்குற சில்வரில் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி இது காபாவில் இருந்தது. காபாவுக்கு தண்ணி வருது இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சுருவாங்க. இப்போ பாருங்க, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் போயிட்டு போகிறாரா, களத்தில் இது பண்ணுவாங்களே, இழுத்துட்டு போவாங்களே. இங்கே ஒட்டகங்களுக்கு அரைச்சிருப்பாங்க, போட்டு வேக வைப்பாங்க, எல்லாம் பாயில் பண்ணி. டெக்னாலஜி அல் அமூதி மியூசியத்தை தொடர்ந்து நம்முடைய ஆஜிகள் அனைவரையும் அடுத்தபடியாக உதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்திற்கு அழைத்துட்டு போகிறோம். பையத் ரிதுவான் சொல்லக்கூடிய உதைபியா உடன்படிக்கை நடந்த இடம் இது. உடன்படிக்கை முதலாவதாக என்ன சொல்றாங்க, சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி எழுதுங்கன்றாங்க. சுஹைல் அவர் என்ன சொல்றாரு, எழுதக்கூடாது, அளவற்ற காதலான நிகரற்ற அன்புடையும் அப்படிலாம் எழுதக்கூடாது. முதலாவதாக எங்க தடவை வர்றாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அமைதிப்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க எழுதுறாங்க. உதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்தை தொடர்ந்து இப்போ நம்முடைய ஆஜிகள் அனைவரையும் தாயிஃப் நகருக்கு அழைத்துட்டு போகிறோம். தாயிஃப் நகரில் முதலாவதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு மற்றும் அந்த பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று விவரிக்கப்பட்டது. அப்பெல்லாம் இவங்க சிறுவராக இருக்கிறாங்க, குழந்தையா இருக்கிறாங்க, இந்த மாதிரியே தான் அவங்களுடைய காலம் போகுது. இவங்களுடைய காலம் எப்போ ஆரம்பமாகுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பிரச்சாரம் செய்து எல்லாத்தையும் முடித்து சொல்லுன்னா இவங்களுடைய அந்த தாவா பணியெல்லாம் ஆரம்பமாகுது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பிரச்சாரம் செய்யும்போது இவங்க என்னவா இருந்தாங்க, சிறுவராக இருக்கிறாங்க, குழந்தையாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணத்திற்கு பிறகு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க ஆட்சியாளர் வராங்க. மேலும் தாயிஃப் நகரில் உள்ள ஒரு பழமையான டேம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தப்பட்ட இடம், வானவர்களை சந்தித்த இடம், கர்னுல் மனாசில் சொல்லக்கூடிய மீகாத், இந்த இடங்களுக்கெல்லாம் ஆஜிகளை அழைத்துட்டு சென்றோம். இறுதியாக கர்னுல் மனாசில் சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து ஆஜிகள் அனைவரும் குளித்துட்டு இரண்டாவது உம்ராவுக்காக தயாரானார்கள். தாயிஃபிலிருந்து வந்த இரவோடு இரவாக இரண்டாவது உம்ராவை நம்முடைய ஆஜிகள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றினார்கள். வந்த ஆஜிகள் அனைவரும் காபாவை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. காபாவுக்கு கிட்ட கொஞ்ச நேரம் நின்று துவா கேட்கணும்னு விரும்பினாங்க. கூட்ட நெரிசலாக இருந்தது. இருந்தாலும் அனைத்து ஆஜிகளையும் காபாவுக்கு அருகையில் கிட்ட அழைத்துட்டு போய் காபாவை தொட்ட மகிழ்ச்சி உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருந்தது. ரைஸ், ஒட்டக கறி குழம்பு, சிக்கன் மஞ்சூரியன், சாம்பார், அப்பளம், பொரியல், மோர் குழம்பு, ரசம், தர்பூஸ்.
ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் நம்முடைய ஆஜிகள் அனைவரையும் ஜித்தா மாநகருக்கு ஜியாராவுக்காக அழைத்துட்டு போகிறோம். ஜித்தா செங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான அழகான பள்ளிவாசல் மற்றும் அந்த கடற்கரை ஒட்டி உள்ள கடற்பூங்கா, அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பார்க்க வேண்டிய இடங்களுக்கெல்லாம் ஆஜிகளை அழைத்துட்டு போய் பார்க்க வச்சோம். அதன் பிறகு ஜித்தா நகரில் உள்ள பழமையான நகரமான பலத், இந்த இடத்தில் உள்ள பழமையான ஒரு பள்ளிவாசல், கடந்த காலங்களில் தலைவெட்டு கைவெட்டு போன்ற தண்டனைகளை இந்த பள்ளிவாசலை தான் கொடுத்தாங்க. இந்த பள்ளிவாசலை கூட்டிகிட்டு போய் அங்கே நடந்த வரலாறுகள் மற்றும் ஜித்தா நகருடைய வரலாறுகள் இவைகள் எல்லாத்தையும் ஆஜிகளுக்கு விளக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உஸ்மான் அலி அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரமான பலத், பழமையான கட்டடங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அழைத்துட்டு போனோம். இந்த பலத் என்பது உஸ்மான் அலி மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த நகரம் இருப்பதாக வரலாறு சொல்லுது. வந்த ஆஜிகள் அனைவரும் இந்த வித்தியாசமான நகரத்தை பார்த்து வியப்படைந்தாங்க. பெரும்பாலான மக்கள் இந்த இடத்த பார்த்த உடனே அவங்களுக்கு கடந்த காலங்களுடைய நினைவுகள் வந்ததாகவும், இப்படி ஒரு இடத்த எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததில்லை, இந்த இடங்கள் அனைத்துமே வித்தியாசமாக இருக்குன்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஆஜிகள் ரொம்ப சந்தோஷமாக இந்த ஜியாராவை அனுபவித்தார்கள். பலத் நகரை தொடர்ந்து நம்முடைய ஆஜிகள் அனைவரையும் ஜித்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாலுக்கு அழைத்துட்டு போனோம். ஆஜிகள் மாலை சுற்றி பார்த்து தேவையான பொருட்களை வாங்கி கொண்டார்கள். மீண்டும் அனைவரையும் மக்காவுக்கு அழைத்துட்டு போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் 3 உம்ரா, மக்காவில் இருக்கக்கூடிய வரலாற்று இடங்கள், தாயிஃபில் இருக்கக்கூடிய வரலாற்று இடங்கள், ஜித்தா ஜியாரா என 9 நாட்கள் மக்காவை சுற்றி நாங்கள் பயணம் செய்தோம். இப்போ அதை தொடர்ந்து மதீனாவுக்கு போகிற வழியில் பத்ரு போர் நடந்த இடத்திற்கு, அதாவது பத்ரு என்ற அந்த ஊருக்கு நம்முடைய ஆஜிகளை அழைத்துட்டு வந்திருக்கிறோம். நம்முடைய உம்ரா சர்வீஸை பொறுத்தவரையும் வரலாற்று இடங்களை மக்களை அழைச்சிட்டு போகும்போது ஜியாரா செய்யும்போது உண்மைக்கு முரணான எந்த ஒரு பொய்யான கட்டுக்கதைகளும் தகவல்களும் நாங்கள் சொல்கிறது கிடையாது. நபி வழி அடிப்படையில் வரலாறு என்னவாக நடந்ததோ அதை மட்டும்தான் மக்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோம். அடி வாங்க மாட்டாங்க. ஒரு இடத்துல அடி வாங்கும்போது யாருடைய தோட்டத்தில் ரசூல் போய் ஒதுங்கினாங்க? ரபியாவுடைய மகன்களான இவங்க 2 பேருடைய தோட்டம். இவங்க 2 பேர் எப்படியா பண்ணுவோம்னா காஃபிர்கள். அவங்க 2 பேர் குறைஷிகளுடைய முக்கிய தலைவர்கள். அவங்களும் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவங்க தான். அவங்களும் இந்த போர்க்களத்தில் இருக்கிறாங்க. பத்ருடைய போர்க்களத்தில் அவங்க இருக்கிறாங்க. கூட யார் இருக்கிறா? தலைவரான அபுஜஹல். இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்து அல்லாஹ் குர்ஆன்ல தப்பத் யதா அபுலஹபின் சொல்லுவாங்க பாருங்க. அபுலஹபுடைய கரங்கள் நாசமாகட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 3 பேரும் இங்கே தான் செஞ்சாங்க. சிறுவர் கையில் 2 சிறுவர் கையில் அவங்க கொல்லப்பட்டாங்க. அபுஜஹல், சுபா, ஷைபா 3 பேரையும் இதே இடத்துல என்ன செஞ்சாங்க? இதே பத்ரு காலத்தில் 3 முக்கிய பேர் ரொம்ப மோசமானவங்க. இஸ்லாத்தையும் அழிப்பதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான தொல்லைகள் அவங்க தான். ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க, அபுஜஹல் இந்த இடத்துல மரணம் அடைய போகிறான், ஷைபா இந்த இடத்துல மௌத்தாக போகிறான், உத்பாவுடைய உடல் இப்படி இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சஹாபாக்கள் சொல்லியாச்சு. அதே மாதிரி ஒரு நாள் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அடையாளத்தோடு இந்த இடத்துல கடத்துறது அவங்களால அடிச்சாங்க. ஆனால் அடித்தது யாரு? என்னுடைய படை. நீங்கள் முன்னாடி போனீங்க, அவங்க முன்னாடி போய் அடித்தது யாரு? வானவர்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. பத்ரு போர்க்களம் நடந்த பகுதியை தொடர்ந்து அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அல் ஹரிஸ், இந்த மஸ்ஜித் அல் ஹரிஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ரு போருக்காக தன்னுடைய படைகளை திரட்டுறாங்க. இங்கே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரம் இருக்குது. விடிய விடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல தான் அழுது அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. வானவர்கள் வருகையுடைய நற்செய்தியும் இங்கே கூடாரம் அமைக்கப்பட்ட அந்த இடத்துல தான் அல்லாஹ் இறக்கினான். பத்ரு போர் நடந்த இடமான பத்ரு என்ற இந்த ஊரிலிருந்து அடுத்தபடியாக மதீனாவை நோக்கி இப்போ புறப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ் இரவோடு இரவாக புனித நகரமான மதீனாவை அடைஞ்சாச்சு. இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் பகுதியை தான் காமிச்சிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் மஸ்ஜித் கமாமா. இதுக்கு பின்னாடி மஸ்ஜித் நபவி இருக்குது பாருங்கள், அது மினாரெல்லாம் தெரியுது. இந்த கமாமா மஸ்ஜித் இருக்கக்கூடிய இடம்தான் முசல்லா என்னும் திடல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பெருநாட்கள், ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள், இந்த முசல்லா என்னும் திடலுக்கு தான் தொலை வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் தான் இன்றைக்கி கமாமா மஸ்ஜித்தாக இருக்குது. இது எல்லாமே அந்த திடல் தான்.
இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பள்ளிவாசல், அவங்க காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் சீர் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹோட்டல் வந்து இதுதான் நம்ம ஹோட்டல். வரதத் அல் சாதா ஹோட்டல் இருக்குல்ல, மதீனாவில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஹோட்டல் இதுதான். மாஷா அல்லாஹ் அருமையாக இருக்குது ஹோட்டல். ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இது, ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நடந்து போகிற தூரத்தில் தான் நபவி இருக்குது. இது மதீனாவில் நம்ம ஆஜிகளுக்கு வழங்கப்பட்ட உணவு. 3 வேளை உணவும் நாங்கள் தரமான சுத்தமான திருப்தியான உணவுகள் தான் ஆஜிகளுக்கு மக்காவாக இருக்கட்டும் மதீனாவாக இருக்கட்டும் 2 இடத்துலையும் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். இது வந்து மதீனாவில் நாங்கள் ஆஜிகளுக்கு செய்யப்பட்டிருந்த பஃபே. இது டைனிங் ஏரியா. அங்கே பஃபேலேருந்து ஃபுட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்த டைனிங்கில் உட்காந்து சாப்பிடணும். மக்காவிலையும் அப்படி தான், மதீனாவிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். மதீனாவை பொறுத்தவரையும் 4 இரவு 3 பகல் வரும். ஏன்னா மக்காவிலிருந்து ஒரு நாள் பயணத்தில் வருவோம். இங்கே வந்து இரவு தங்கிட்டு மறுநாள் மதீனாவை சுற்றி பார்க்குறது ஜியாரா அப்படின்ட்டு. துருக்கிக்கே ட்ரெயின் விட்டுருக்காங்க அந்த காலத்தில். இங்கேருந்து துருக்கி, இந்த பக்கம் வந்து தபூக்கு, ரியாது, இந்த மாதிரி ட்ரெயின் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து மியூசியமாக வச்சுருக்காங்க. இந்த மியூசியமில் என்னென்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பயன்படுத்தி முக்கிய பொருட்கள் இங்கே இருக்குது. அந்த காலத்திலே நாணயங்கள்லாம் இருந்திருக்கு. தங்க நாணயம், வெள்ளி நாணயம்லாம் கொடுத்து மாற்றிருக்காங்கல்ல. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயமும் உள்ள வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் பயன்படுத்தப்பட்ட இந்த குவளைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஏன்னா எங்கேயுமே எந்த மியூசியம்லாம் இருக்காது, இந்த மியூசியம் தான் வச்சுருப்பாங்க. சில இடங்களில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தோல் அது இதுன்னு சொல்லி சட்டை அதெல்லாம் ஃபேக். இதில் வந்து அவங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறாங்க. மதீனாவுடைய வரலாறுகளையும் இதில் வச்சுருக்காங்க. ரசூல்லா வருவதற்கு முன் மதீனா எப்படி இருந்தது, ரசூல்லா வந்த பிறகு மதீனா எப்படி இருந்தது, ரசூல்லா குறிப்பாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும்போது எந்த வழியை பயணித்து சொன்னா எப்படிமா, அதெல்லாம் முக்கியமான தகவல்களை இங்கே வச்சுருக்காங்க. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ரசூல்லாவுடைய குடும்பத்தினர் யார் யார். நிறைய சஹாபாக்களுடைய பெயர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூல்லாவுக்கு என்ன முறை, அவங்களுடைய பணி என்ன, அன்சாரிகள் யார், முஹாஜிர்கள் யார், யார் யாரெல்லாம் இதில் சென்று வந்தாங்க, யார் யார் சொர்க்கத்திற்குரியவர்கள், இப்படி நிறைய ஹதீஸ்கள் ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சுருப்பாங்க. தெளிவாக கிளியராக எல்லாருக்கும் போலிக்கை என்ட்ரன்ஸ் ஆகணும்ல அந்த கேட்டு, அது இது எல்லாமே நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஒரு திறன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜி பெருநாள், நோன்பு பெருநாள் 2 பெருநாட்களையும் என்ன செய்வாங்கன்னா பள்ளியில் தொழ மாட்டாங்க. திடலுக்கு எல்லாரும் வர வைப்பாங்க. பள்ளியில் தொழாமல் திடலில் தான் வந்து தொழ வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய திடல் இதுதான். ஏன்னா அந்த திடலுக்கு வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாதவிடாய் பெண்கள் எல்லாருமே வரணும். பெருநாளுடைய கேட்கறதுக்காக பள்ளியிலிருந்து அந்த காலத்தில் ஒதுக்குப்புற மாதிரி இருக்கக்கூடிய இந்த திடல், இந்த திடலில் வந்து தொழுதிருக்காங்க. இதை வந்து இன்னைக்கும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்காங்க. இப்போ ஊர்களில் பார்த்துருப்பீங்க, பெருநாள் தொழுவுல திடலில் தொழுவாங்கல்ல. பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை திடலில் தொழுவது தான் நபி வழி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் திடலில் தான் தொழுதிருக்காங்க. இன்னைக்கு ஊர்களில் திடலில் தொழுவாங்க. அதோட ஞாபகமாக தான் இதை போட்டிருக்காங்க பாருங்க, மஸ்ஜித் அல் முஸல்லான்னு போட்டிருக்காங்களா. மஸ்ஜித் அல் முஸல்லா அல் கம்மாமா, அந்த பள்ளிவாசல் நினைவாக இந்த பள்ளிவாசல் அவங்களுடைய பேரில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அவங்க ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டினான்னு சொல்லப்படுறாங்க. இன்றைக்கி துருக்கி மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க ஆட்சி செய்யும்போது அவங்களுடைய ஸ்டைலில் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க. அதே மினாராக்கள், இந்த தூம் அதெல்லாம் பாருங்கள் அவங்க சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ இந்த காலத்தில் இந்த 2 பள்ளிவாசல் இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் வந்து ரொம்ப இடிஞ்சு இருந்த பள்ளிவாசலை சவுதி கவர்மெண்ட் என்ன செய்யுது, அதே ஸ்டைலில் வந்து செங்கலெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. அது வெள்ளை கலரில் இல்லை, இது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துருக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக உங்களை ரெடி பண்ணிட்டாங்கன்னா இது மொத்தமே உங்களுக்கு வந்து ஒரு திடல். அந்த காலத்தில் திடலாக இருந்தது. ஒட்டுமொத்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணி எல்லாரும் இங்கே தான் வந்து பெருநாள் தொழுகையை தொழுவாங்க. அந்த இடம் இன்றைக்கும் அந்த நினைவாக பேரோட வச்சுருக்காங்க பாருங்கள். மக்காவில் எப்படி நாங்கள் தரமான தமிழக உணவை ஆஜிகளுக்கு வழங்கினோமோ அதே மாதிரி தான் மதீனாவிலையும் தரமான சுத்தமான தமிழக உணவை ஆஜிகளுக்கு வழங்கியிருக்கோம். காலை, மாலை, இரவு என்ன 3 வேளையும் வந்து பஃபே இங்கே போட்டுருவாங்க. நம்முடைய ஆஜிகள் வந்து திருப்தியாக இங்கே வந்து தமிழக உணவை எடுத்துக்கிட்டாங்க. மறுநாள் இன்றைக்கி மதீனாவில் மஸ்ஜித் கூபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து எதிர செய்து மதீனாவிற்கு வந்த பொழுது முதலாக கட்டிய பள்ளிவாசல் இது தான். இங்கே ஜும்மா தொழுதிருக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பள்ளிவாசலுக்கு
நபவியிலிருந்து நடந்தே வந்து இங்கே தொழுதுட்டு போகக்கூடிய வரலாற்று செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும். அந்த இடத்திற்கு நம்முடைய ஹாஜிகள் அனைவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதைத் தொடர்ந்து உஹது போர்க்களம் நடந்த அந்த வரலாற்று பகுதிக்கு ஹாஜிகளை அழைத்துட்டு வந்திருக்கிறோம். ஜபல் ருமாத் உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா பின் சுபைர் அப்படின்ற ஒரு நபி தோழர், ஒரு சஹாபா, அந்த சஹாபா கிட்ட பொறுப்பில் வந்து 50 வில் வீரர்களை அங்கேருந்து இதுவரை இந்த மலை மேலே நிற்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன? என் கையை பாருங்க, அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அங்கதான் வந்து காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில குதிரை படையினர் நிக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த பிரிட்ஜ் காரெல்லாம் போகுது பாத்தீங்களா, இந்த பஸ் போதே ஒரு பஸ், அதுக்கு அந்த பக்கம் தான் அவங்க வந்து ஒரு குதிரை படையில நிக்கிறாங்க. எதிரி படை எங்க இருந்தது? எதிரி படை இந்த பக்கம் இருக்கு. இந்த பஸ் எல்லாம் நிக்குது பாத்தீங்களா, இந்த பக்கம். ஆமா, காஃபிர்கள், மக்கத்து குறைஷிகள், காஃபிர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. மக்கத்து காஃபிர்கள், குறைஷிகள் காலித் பின் வலீத் தலைமையில் இருக்கிற குதிரை படையை இந்த பக்கம் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, இந்த மலை மேல இருக்கிறாங்களே இந்த 50 பேரை வந்து எப்படா வந்து வேற பக்கம் திரும்புவாங்க, அந்த கேப்ல நம்ம போகணும், இதுதான் பிளான். படை அந்த பக்கம் போர் செஞ்சிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய படை எங்க இருந்தது? முஸ்லிம்களுடைய படை இந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, இந்த பள்ளிவாசல், இந்த கபர் இருக்குல்ல, 70 சகாபாக்கள் அடக்கம் செஞ்சாங்களே, இங்கதான் முஸ்லிம்களுடைய படை இருக்கு. முஸ்லிம்களுடைய படை இங்க இருக்கு, காஃபிர்களுடைய படை அங்க இருக்கு. 2 பேருக்கும் போர். முஸ்லிம்கள் வந்து காஃபிர்களை வந்து பயங்கரமா தாக்குறாங்க. 3000 பேர் இருக்காங்க அங்க. நம்ம எத்தனை பேர் இருந்தோம்? 1000 பேர் நம்ம இருக்கிறோம். 3000 பேர் போர் குதிரைகள் அதே பலத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் தான் என்ன செய்யறாங்க? போரை வந்து வீரியமா செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குனா, காஃபிர்கள் வந்து அவங்களுடைய அந்த போர் கவசம், குதிரை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க. பின்னங்கால் பிடரையில திருப்பி அவங்க வந்து இடத்துக்கே ஓடுறாங்க. காலித் பின் வலீத் அவங்க என்ன செய்யறாங்க? இதே போர் இங்க நடந்துட்டு இருக்கு, முஸ்லிம்களும் காஃபிர்களும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா காலித் பின் வலீத் தலைமையில் இருக்கக்கூடிய குதிரைப்படை இங்கேயே இருக்கு. அவங்களுடைய டார்கெட் என்ன? இந்த மலை. நல்லா கவனிங்க, இந்த மலை தான் அவங்களுடைய டார்கெட். இந்த மலையில என்ன டார்கெட் அவங்களுக்கு? இங்க பாருங்க, இந்த வழி இருக்குல்ல, இந்த செடியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அவங்களுடைய டார்கெட். இதுக்குள்ள காலித் பின் வலீத் தலைமையில வந்த படை உள்ள வந்துச்சுன்னா முஸ்லீம்களை அழிச்சிடலாம். இதுதான் அவங்களுடைய பிளான். இவங்க வந்து இந்த 50 வீரர்கள் அழிக்கிறாங்களே, அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, என்ன நடந்தாலும் வெற்றியோ தோல்வியோ, நாங்கள் பின்னங்கால் பிடரில் அடிச்சு நாங்கள் ஓடினாலும் சரி, இல்லை எதிரிகள் ஓடினாலும் சரி, நீங்கள் 50 பேரும் இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. போர் விகிதத்தை அமைச்சு இந்த மலையை விட்டு நீங்கள் இறங்கினா வேற மாதிரி ஆகிடும். தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இங்கே இருந்த வில்வீரர்கள் என்ன செய்கிறாங்க? காஃபிர்கள் ஓடுறாங்கல்ல, முஸ்லீம்கள் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அல்லாஹ் ரொம்ப அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டான். அடின்னு அடிக்கும் போது இந்த மலை மேலே இருந்த 50 வீரர்களில் அப்துல்லா பின் சுபைர் அவங்க தான் அமீர். இந்த மலை அவங்க தான் பொறுப்பு. அவங்களுடைய பேச்சை கேட்காம என்ன செய்கிறாங்க? கனிமத்து பொருட்களை எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க, இங்கேருந்து இறங்குறாங்க. அப்துல்லா பின் சுபைர் சொல்கிறாங்க, போகாதீங்க, அல்லாஹ்வின் தூதர் தடுத்தாங்க, என்ன நிலையிலையும் இங்கேருந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காலித் பின் வலீத் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படா இவங்க இறங்குவாங்கன்ட்டு. எதிரிகள் ஓடுறாங்க, போர் கவசம், ஒட்டகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறாங்க. இங்கேருந்த ஒரு மக்களுக்கு அதன் மீது ஆசை வந்துருச்சு, அந்த பொருட்களை போய் எடுக்கணும் அப்படின்ட்டு. இவங்க பேச்சை கேட்காம என்ன செய்கிறாங்க? மலையை விட்டு கீழே இறங்குறாங்க. இவர் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. மலை மேலே இந்த 50 வீரர்கள் அப்படியே குறையிறாங்க. காலித் பின் வலீத்துடைய படை குதிரையை தட்டிட்டு வேகமாக வெளியே ஓடு. அந்த கேப்பு தான் ஒரு 5 நிமிஷம் தான் வெட்டியாக வச்சிருக்காங்க பாருங்க குதிரை படையை. எப்படா இவங்க இறங்குவாங்க அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அங்கே அடிக்கிறாங்க. சரியான வேகத்தில் அப்படி பின்னாடி வராங்க. முஸ்லீம்களை என்ன செய்யறாங்க? காஃபிர்களை வெட்டிட்டு ஓடிட்டு இருக்காங்க. காஃபிர்கள் ஓடுறாங்க. காஃபிர்கள் எந்த பக்கம் ஓடுறாங்க? இந்த பக்கம் ஓடுறாங்க, திருச்சி ஓடுறாங்க, பயந்துட்டு ஓடுறாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் பின்னாடி வரட்டி வெட்டிட்டு போறாங்க. யார்கிட்டையும் குதிரை கிடையாது. இந்த பக்கம் என்ன செய்யறாங்க? காலித் பின் வலீத் இப்படி சுத்தி இப்படி வராங்க. இப்படி போயிட்டு இப்போ நான் அடிச்சுட்டு போறேன் முன்னாடி, என் பின்னாடி வந்து எதிரி என் பின்னாடி வரமாட்டான்னு தானே எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மலையில வந்து நமக்கு பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க ஆளுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க இறங்கி போயிட்ட பிறகு எதிரி உள்ள வந்துட்டான். உள்ள வரப்ப பின்னாடி போய் முஸ்லீம்களை வெட்டு காலித் பின் தலைமையில் இருக்கக்கூடிய படை வந்து என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க.
முன்னேறிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் அப்பதான் பிரிகிறாங்களே. பிரியும்போது என்ன ஆகுது, காஃபிரோட படை திருப்பி முன்னாடி வருது. காஃபிரோட படை திருப்பி அப்படியே அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்குது. 2 பேரும் யாரை வெட்டுறாங்க, யாரை இது பண்றாங்கன்னு தெரியல. அடிச்சு 2 பேரும் போருடைய திசையே அந்த இடத்துல மாறிடுச்சு. அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றியை கொடுத்தான். பிறகு முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைக்கு மாறு செய்தார்கள். அந்த இடத்துல படிப்பினையாக அமைவதற்காக வெற்றியை அல்லாஹ் முஸ்லீம்களிடம் பறித்து விட்டார். 70 சஹாபாக்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டார்கள். அவங்க அப்படி ஹம்சா அலி அந்த இடத்துல தான், இந்த சூழ்நிலை தான் ஹம்சா அலி அவங்களையும் கொலை செஞ்சாங்க. உள்ள முதல்ல வந்து எல்லாரும் ஓடுறாங்க தான், முஸ்லீம்கள் கையில தான் வீரியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆனா இவங்க கட்டுப்படாதனால், அமீருக்கு கட்டுப்படாதனால, தூதருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கட்டுப்படாதனால என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் அதை படிப்பினையாக முஸ்லீம்கள் பெற வேண்டும். எந்த நிலையிலும் தூதருக்கு கட்டுப்படணும். தூதர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. ரசூலுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும் என்பதை சஹாபாக்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த போரில் அல்லாஹ் என்ன செஞ்சான், முஸ்லீம்களுக்கு வந்த வெற்றியை பறித்து விட்டான். எந்த அளவுக்கு, ரசூல்லாவுடைய பல்லு உடைகிற அளவுக்கு காயம். ரசூல்லாவை அடிக்கிறாங்க, சாரா மாதிரி அடிக்கிறாங்க ரசூல்லாவை. அதில் சில நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, ரசூல்லாவை மயக்கத்தில் அந்த மலை இருக்கு, அந்த தெரியுது பாருங்க, அந்த மலை பக்கம் தான் கூட்டிட்டு போறாங்க. மலை பக்கம் எங்கேயாவது எப்படியாவது தப்பிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு முஸ்லீம்களுக்கு. அந்த மலை பக்கம் தான் போறாங்க, எல்லாரும் ஏறுறாங்க. மலை ஏறி எல்லாம் சிதறிச்சு கூட்டம், சிதந்திருச்சு கூட்டம், முஸ்லீம்களுடைய கூட்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மலை மேலே ஏறி போறாங்க. அப்போதான் நபி தோழர்கள் சொன்னாங்க, காஃபிர் என்ன சொன்னாங்க நபி தோழர் இடத்துல, முஸ்லீம்கள் இடத்துல, இந்த உஹது களம் பத்ருடைய பழி தீர்க்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. பத்ர நீங்க எங்களை அடிச்சிங்கல்ல, பத்ர நீங்க வெற்றி கொண்டீர்களே, உங்களை நாங்கள் இன்று பழி தீர்த்து விட்டோம். அப்பதான் நபி தோழர் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை, எங்களுக்கு மறுமை வாழ்க்கை. இங்கே மரித்த எங்களுடைய தோழர்கள் அல்லாஹ்வால் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார், சொர்க்கத்தில் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த காஃபிர்களான உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை, அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தை வாக்களித்திருக்கான், அது எங்க கண்களில் தெரியுது என்று வீரமிக்க ஒரு உரை அந்த இடத்துல காஃபிர் இடத்துல பேசுறாங்க. இந்த உஹது மலையில நடந்த வரலாறு இதுதான். இந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, இது இப்ப கட்டின பள்ளிவாசல். இதுல வந்து நிறைய பேர் 2 ரக்காத் தொழுவாங்க. அதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. உஹது போர்க்களம் நடந்த அந்த வரலாற்று இடத்தை தொடர்ந்து மதினா நகரில் இருக்கக்கூடிய பேரித்தம்பழ தோட்டத்திற்கு நம்முடைய ஆஜிகளை அழைத்துட்டு வந்திருக்கிறோம். மதினா நகரிலே விளையக்கூடிய பல்வேறு வகையான பேரித்தம்பழங்கள் இந்த இடங்களில் நம்மளால் வாங்க முடியும். இந்த பேரித்தம்பழ தோட்டத்தில் விளையக்கூடிய பேரித்தம்பழங்களை குமிச்சு வச்சுருக்கிறாங்க நம்முடைய ஆஜிகள், அதையெல்லாம் பார்வையிட்டு இருக்காங்க. அந்த அழகான பேரித்தம்பழ தோட்டத்திலே அமர்ந்து ஓய்வு எடுப்பதற்கு ஒரு அழகான இடத்தை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம ஆஜிகளை கூட்டிகிட்டு போனோம். மட்டன் பிரியாணி, ரைஸு, தால்ச்சா, ரசம், சிக்கன், பிரெட் அல்வா, மதியானாவில் பார்க்க வேண்டிய சில வரலாற்று இடங்களையெல்லாம் நம்முடைய ஆஜிகள் அனைவரையும் அழைத்துட்டு போய் காமிச்சோம். அதைத் தொடர்ந்து மஸ்ஜித் நபவிலே இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ரவுதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சொர்க்கத்துடைய பூங்கா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்தில் 2 ரக்காத்துக்கள் தொழுவது சுன்னா. ஸோ அந்த இடத்திற்கும் நம்முடைய ஆஜிகளான ஆண்களையும் பெண்களையும் அழைத்துட்டு போனோம். அங்கே அழைத்துட்டு போய் அவர்கள் அனைவரையும் தொழ வைத்தோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த மஸ்ஜித் நபவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுத இடம் இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மஸ்ஜித் நபவியாக இருந்தது. இன்றைக்கி மஸ்ஜித் நபவி மிக பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலாக இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் மஸ்ஜித் நபவி. மஸ்ஜித் நபவியை ஒட்டி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடும் இருந்தது. இந்த பகுதி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. அந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒட்டிய மாதிரி தான் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபி வழி அடிப்படையில் மக்களை உம்ராவுக்கு அழைத்துட்டு வந்து மக்கா மதினாவுடைய வரலாற்று இடங்களெல்லாம் ஜியாரா செய்துவிட்டு இப்போ மீண்டும் ஜித்தாவை நோக்கி புறப்பட்டுருக்கோம்.
விடியற்காலை ஃபஜருக்கு முன்பே கிளம்பிட்டனால ஆஜிகளுக்கு போகிற வழியில் தான் எங்களால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண முடிஞ்சது. அதனால நான் ஒன்றும் சொல்லாம எங்க அக்கா கூட அனுப்பலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எங்க அம்மா வந்து மவுத் ஆயிட்டாங்க. ஆனா இப்ப வந்து நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நான் வந்து இப்ப இங்க இருக்கிறேன். உண்மையிலேயே அக்கைகளால நான் சொல்றேன், இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு நினைக்கவும் இல்லை. உம்ராவுக்கு வந்து இன்னைக்கு 15வது நாள் ஆகிறது. இந்த 15வது நாள்ல இந்த நம்ம எல்லோரும் ஒற்றுமையோடு அன்போடு பழகி அண்ணன் தம்பி போல் அக்கா தங்கை போல் இருந்து வருகிறோம். யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய கைடு அவர்களும் அவர் நல்ல முறை நமக்கு பரிமாற்றி வந்தது. பக்தம் நல்லா இருந்தது. இப்போ நம்ம ஜித்தாவுக்கு போயிட்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம ஒரு நிமிடமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ், மதீனாவிலிருந்து பேருந்து வழியாக ஜித்தாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இது ஜித்தாவுடைய விமான நிலையம். விமான நிலையத்திற்கு மதியம் 12 மணிக்கு மேலே வந்தனால ஜித்தாவிலே எங்களுக்கு தெரிந்த இடத்துல மதிய உணவுக்கு ஏற்பாடு செஞ்சாச்சு. அவங்க சரியாக விமான நிலையத்தில் வந்து எங்களுக்கு டெலிவரி செஞ்சிட்டாங்க. விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங்லேயே ஆஜிகள் அனைவருக்கும் மதிய உணவு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். மதிய உணவு முடிந்த பிறகு ஆஜிகள் அனைவரையும் ஒன்றாக அழைத்து எங்களுடைய நிறுவனம் சார்பாக 5 லிட்டர் ஜம்சம் தண்ணி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. சென்னை ஏர்போர்ட்டில் நாங்கள் என்ன உதவிகளை ஆஜிகளுக்கு செய்தோமோ அதே உதவிகளை தான் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், பஹ்ரைன் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஜித்தா ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் உதவி செய்தோம். அவங்களுடைய லக்கேஜ் முதல் போர்டிங் பாஸ் வரை அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் நாங்கள் செய்து கொடுத்தோம். வயதானவர்களுக்கு வீல் சேர் வசதி உட்பட அனைத்து வசதிகளையும் நாங்கள் இறுதி வரை ஆஜிகளுக்கு செய்து கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய அருட்பெரும் கிருபையினால் நல்லபடியாக இந்த உம்ரா பயணம் நாங்கள் நபி வழி அடிப்படையிலே உம்ராவுக்கு அழைத்துட்டு வந்தோம். வரலாற்று இடங்களை சத்தியத்தோடு அந்த வரலாற்று இடங்களிலிருந்து வரலாறுகளை எடுத்து சொன்னோம். இறைவனின் உதவியை கொண்டு நல்ல முறையில் இப்பொழுது நாடு திரும்பி கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நபி வழி அடிப்படையில் நீங்களும் உம்ரா செய்ய விரும்பினால், வரலாற்று இடங்களை காண விரும்பினால், இன்ஷா அல்லாஹ் 3 மாதம் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் நபி வழி அடிப்படையிலே உம்ராவுக்கு அழைத்துட்டு போகிறோம். எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய நிறுவனத்துடைய முகவரி, அலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவசியம் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் சவுதி அரேபியாவுடைய வரலாற்று இடங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.